அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு சினிமாவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு டேர்ம் மெட்டா கேஸ்டிங் ஆர் மெட்டா கேமியோ. சரி, அதான் கேஸ்டிங் கேமியோ தெரியும், அதனால மெட்டா கேஸ்டிங் கேமியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச நிமிஷம் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு ஒரிஜினல் ஃபிலிம் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு நடிகரோ நடிகை வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதே நடிகர் நடிகை வேற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த வேற ஒரு படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வலாக இருக்கலாம், சீக்குவலாக இருக்கலாம். அதாவது இந்த படத்துக்கு ஒரு முந்தைய பாகமாக இருக்கலாம், இல்லை பிந்தைய பாகமாக இருக்கலாம், அதோட ஸ்பின் ஆஃபாக இருக்கலாம், அதை சார்ந்து ஒரு படமாக இருக்கலாம், இல்லை அந்த பேரடி படமாக இருக்கலாம், அதை கலாச்சார படமாக இருக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா, இது நடுவில் வந்து இந்த படத்தோட இன்வெஸ்ட்டில் ஒரு டென்ஷன் வந்து உருவாக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கோலிவுட்லேயும் இருக்குது, ஹாலிவுட்லேயும் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இது விக்ரம் படத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1986 வந்து பார்த்தீங்கன்னா சந்தனா பாரதி அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். இப்போ கமல்ஹாசன் வந்து ஒரே ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. 1986 வந்து பார்த்தோன்னா கமல்ஹாசனுக்கு எதிராக ஒரு துரோகியாக வந்து நடிச்சிருப்பார் படத்தில். அதுக்கப்புறம் இப்போ 2022 வந்த விக்ரமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார், உப்பிலி அப்பன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அவர்கள் வந்து படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து மங்காத்தா கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஒரு சீனில். அதில் பிரேம்ஜி இருக்க மாட்டார், ஆனால் மங்காத்தா படத்தில் அவரும் நடிச்சிருக்கார். இது என்ன, அது ஒரு படத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு லாஜிக்கோ இதை கன்ஃபியூஷனோ அந்த டென்ஷன் மாதிரி உருவாக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேரடி ஃபிலிம். தமிழ் படத்தை எடுத்துக்கோங்க. தமிழ் படம் வந்து அந்த வகையில் உள்ள சூப்பர் ஸ்டார் நடித்த படம். இப்போ அந்த படத்தை வந்து பார்த்தா எல்லாத்தையும் கலாச்சாரம் எடுக்கிற படம் தான். ஸோ அதில் வந்து MS பாஸ்கர் சார் வந்து இது ஹீரோ பக்கம் நின்று வந்து நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். என்ன சார் நல்லது பண்ணுறது கூட லஞ்சமானு கேட்பாரு. ஆனால் சிவாஜி படத்தில் இவர் வந்து லஞ்சம் கேட்குற இடத்துல இருப்பார். ஸோ இங்கே மட்டும் நின்று தான் கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த படம் கருப்பு. இப்போ இந்த கருப்பு படத்தில் வந்து லியோ காஃபி ஷாப் சீன் வந்து ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீக்ரியேஷன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா கருப்பு படத்தில் வந்து த்ரிஷா வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதே லியோ படத்தில் வந்து த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இது என்னென்னா இந்த LCUவில் அது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ல டென்ஷன் மாதிரி உருவாக்குது. ஸோ இங்கேயோட முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஹாலிவுட்லேயும் இருக்குது. MCUவில் ரெண்டே விஷயம் இருக்குது, ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ் ப்ரோலின். இப்போ ஜோஷ் ப்ரோலின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸ் ரோல் வந்து பண்ணியிருப்பார் MCUவில். அதே நேரத்தில் இந்த எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்னு சொல்லிட்டு அந்த ரெட்புல் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் எவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MCUவில் வந்து கேப்டன் அமெரிக்கா ரோல் பண்ணியிருப்பார். எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டார்ச்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது, நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.